Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ஓபிசி பிரிவில் கிரீமி லேயர் யார் என்பதை பெற்றோரின் வருமானத்தை மட்டும் அடிப்படையாக கொண்டு தீர்மானிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. யுபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற சில தேர்வர்கள் ஓபிசி நான் கிரீமி லேயர் ஒதுக்கீட்டின் கீழ் நியமனம் பெற விண்ணப்பித்திருந்தனர். ஆனால் அவர்களின் பெற்றோர் அரசு பணிகளில் அதிக சம்பளம் பெறுவதாக கூறி டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் ட்ரெய்னிங் அதிகாரிகள் அவர்கள் கிரீமி லேயர் பட்டியலில் இணைந்தனர். இதனால் அவர்கள் ஓபிசி ஒதுக்கீட்டின் கீழ் சலுகைகளை பெற முடியாமல் போனதால் பல்வேறு நீதிமன்றங்களில் மனு தாக்கல் செய்தனர். அந்த வழக்குகளை விசாரித்த நீதிமன்றங்கள் மனுதாரர்களுக்கு சாதகமாக தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்புகளை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் ஒருவரை ஓபிசி கிரீமி லேயர் அல்லது நான் கிரீமி லேயர் என தீர்மானிப்பதில் பெற்றோரின் பதவி, சமூக நிலை போன்ற காரணிகள் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளது. மேலும் வருமானத்தை மட்டும் அடிப்படையாக கொண்டு கிரீமி லேயர் என வகைப்படுத்துவது சரியான நடைமுறை அல்ல என்றும் நீதிமன்றம் தெளிவுபடுத்தியது.